அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 11 நாட்களாக நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த டாபிக் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் அப்படின்றதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நினச்சிருந்தா நேற்றுக்கு முந்தா நேற்று எப்போ வேணால் போட்டிருக்கலாம், இதை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக நல்லா ஆராய்ஞ்சு இதை கொஞ்சம் என்னுடைய கருத்தை வந்து கொஞ்சம் தெளிவாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த காணொலியில் நான் பேச போகிறது முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சரிங்களா? இதை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம அந்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் எதுக்காக போராடுறாங்க, அந்த போராட்டத்துடைய ஆக்சுவல் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பணி நிரந்தரம், அப்புறம் ஊதியம், அப்புறம் ஓய்வூதியம், இதையெல்லாம் அடிப்படையாக ஒரு காரணமாக வச்சு, இதையெல்லாம் கோரிக்கைகளாக வச்சு தான் அவங்க வந்து அந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய தனிநபர்களும், திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அமைப்புகளும் இந்த போராட்ட களத்துக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த தாவேகா, நாம் தமிழர், அப்புறம் நீலம் அமைப்பு, அப்புறம் வந்துட்டு சின்மயி, மதுவந்தி, அப்புறம் சீமான், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த போராட்ட காலத்துக்குள்ளே போயிட்டு அந்த மக்களுடைய போராட்டத்துடைய நோக்கத்தையே திசை திருப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீமான்லாம் வந்துட்டு அந்த மக்களை வந்தேரிகள்னு சொன்ன நபராக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்காந்து அவங்களுக்காக போராடுறாராமா. திமுகவுக்கு எதிராக ஏதாவது பேசணும், ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா பிணந்து நீங்கள் மாதிரி அந்த விஷயத்துக்குள்ளே போய் அவங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மக்களுடைய ஆக்சுவலான நோக்கத்தையே வந்து மாற்றி விட்டுடுறாங்க. அந்த மக்களையே பிரெயின் வாஷ் பண்ணுற வேலையை தான் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த காரணங்களை அடிப்படையாக வச்சு தான் அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் உள்ளே போய் இந்த பணியை வந்து அரசு வேலையாக்க சொல்லுங்கள், அரசு வேலையாக்க சொல்லி போராடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தொழிலே வந்துட்டு அரசு தொழிலாக மாற்றணும்னு சொல்லி அந்த நரேட்டிவையே தலைகீழாக மாற்றி போட்டு அதை வேறு பக்கமாக திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திமுக மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி மற்றும் வன்மத்தை எப்படியாவது இறக்கணும்னு சொல்லி இந்த இஷ்யூவை கையில் எடுத்து அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ தவறான நரேட்டிவ்களை மக்கள்கிட்ட செட் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு போகுதுன்னா, உங்களுடன் ஸ்டாலின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, ஆனால் நீங்கள் இந்த மக்களுக்காக வந்து நிற்கல பாருங்க. அவங்க வந்து மலைக்குள்ளேயும் இருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, என்ன இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த பிரச்சனையுமே வேற மாதிரி திசை திருப்பி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம மேயர் பிரியா அவர்கள் துப்புரவு பணியாளர்கள் இந்த போராட்டம் பண்ண ஆரம்பித்த உடனேயே அவங்க வந்துட்டு ஒரு தனியார் நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணி. முதல்ல அந்த காணொலியை லைட்டாக பார்த்துருவோம் வாங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து முக்கியமா வைத்த கோரிக்கை வந்து பணி நீக்கம் இருக்கக்கூடாதுன்றது. அது மாநகராட்சி சார்பா வந்து 100% பணி நீக்கம் ஏற்படாதுன்றதை நான் மீண்டும் தெரிவித்து, பணி நீக்கம் இருக்காது அப்படின்றத உத்தரவாதம் கொடுத்தாச்சு. மேயர் பிரியா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்க. அதே போல அவர்கள் வந்து சேலரி குறித்து பேசுகிறார்கள். ஸோ சேலரி அப்படின்னு வரும்போது இதற்கு முன்னர் எப்படி வழங்கப்பட்டதோ அதே போல தான் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு கூடுதலாக வந்து பிஎஃப் கொடுக்கப்படுகிறது, இன்சூரன்ஸ் வந்து இஎஸ்ஐ மூலமாக வழங்கப்படுகிறது. அதே போல தூய்மை பணியாளரோட குழந்தைகளுக்கு வந்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது, திருமண உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதே போல பண்டிகை காலங்களில் வந்து போனஸ் வழங்கப்படுகிறது. இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களோட கூடுதலாக தான் வந்து நம்ம அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தருமே தாண்டி இதற்கு முன்னே இருந்ததை விட குறைக்கல எதுவுமே அப்படின்றத நான் தெரிவித்துக்கிறேன். அடுத்ததா ஊதியம் சார்ந்த விஷயத்திலையும் மேயர் பிரியா அவர்கள் என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லையா? அடுத்தது பாருங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து நம்ம மாநகராட்சியோட இணைந்து தூய்மை பணியில் ஈடுபடணும் அப்படின்றது தான் நாங்கள் தெரிவித்துக்கோம். மேயர் அதுக்கு முன்னாடி எங்களை சந்திக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? தொடர்ந்து வந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டதுல இருந்து மாநகராட்சி சார்பா வந்து அதிகாரிகள் வந்து கூப்பிட்டு பேசிட்டு தான் இருந்தாங்க. அவங்க தரப்புல இருந்து அவங்களே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு 5 நபர்கள் வந்து அவங்க தரப்புல வந்து பேசுறாங்க. நம்ம இன்றைக்குமே வந்து மாநகராட்சி பில்டிங்ல வந்து வரப்போக இருக்கதா செய்யறாங்க. மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், நான், துணை மேயர் அவர்கள், அப்புறம் அவங்க சார்பா ஒரு 5 நபர்களும் வந்து நம்மளிடம் பேசினார்கள். மீண்டும் அவர்கள் வந்து பேசுவதாக குறிப்பிட்டிருக்கார்கள். எப்பொழுது வந்து பேசினாலும் நாங்கள் உடனிருந்து பேச தயாராக இருக்கோம். அதே மாதிரி அரசு தரப்புல இருந்து யாருமே வந்து இதுக்கு பேசல, பேச்சுவார்த்தைக்கு யாரும் வரலன்னு சொன்னதையும் அது பொய்ன்னு நிரூபிச்சிட்டாங்க. எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து யாருமே கண்டுக்கல பாருங்க, அந்த மக்களை கண்டுக்கவே இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, மீடியாஸ்லையும் அதில் இதுலையும். அதெல்லாம் இல்லை, பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியும் அந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய வேலையில் எந்த பாதிப்பும் இருக்காது, அவர்களுக்கு பணி பாதிப்பு இருக்காது என்ற ஒரு விளக்கத்தை மேயர் கொடுத்திருக்கிறார். மேலும் அவர்களுக்கு புதிதாக சேரக்கூடிய நிறுவனத்தில் வழங்கப்படக்கூடிய ஊதியம் பிடித்தம் காரணமாகவே குறைவாக இருக்கிறது, அவர்களுடைய ஊதியம் குறைக்கப்படவில்லை என்ற விளக்கத்தையும் மேயர் பிரியா கொடுத்திருக்கிறார். அவங்களுடைய போராட்டத்திற்கான அந்த நோக்கம் இருக்குது இல்லையா, அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லி பேசியாச்சு.
அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்தாச்சு. ஆனாலும் இந்த தொழிலை அரசு தொழிலாக மாற்றணும், அப்போ தான் இந்த போராட்டத்துக்கு முடிவு வரும்னு சொல்லி இந்த குரூப்புகள், திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள், நபர்கள், இந்த அமைப்புகள், இவங்கெல்லாம் வந்து அந்த மக்களை அங்கேயே இருக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேசலாம். இப்போ என்ன அரசு தொழிலாக மாற்றினா இப்போ என்ன, அதில் என்ன ஆயிரப்போகுது? அது வந்து இதுவும் ஒரு தொழில் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஒரு உற்பத்தி தொழிலோ இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு வேலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தொழில் கிடையாது. இது வந்து ஒரு ஜாதிய இழி தொழில். அந்த தொழிலை பாப்பாம் பண்ணலை, பிசி எம்பிசியில் உள்ளவங்க பண்ணலை, இவங்கெல்லாம் பெருசாக யாரும் பண்ணுறதில்ல. 90% பட்டியலின மக்கள் தான் அந்த தொழிலை பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமாக நிறைய அருந்ததியின மக்கள் தான் அந்த தொழிலை பண்ணுறாங்க. ஸோ இந்த தொழிலை அரசு தொழிலாக மாற்றிட்டா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழில் வந்துட்டு ஒரு புனிதமான தொழில், இது ரொம்ப ரொம்ப நல்ல தொழில் அப்படின்னு சொல்லி அந்த மக்களிடையே அந்த மனநிலை இன்னும் வேரூன்றி ஆழமாக பதிய தான் செய்யும். அவங்களுடைய பிள்ளைங்களையும் நாளைக்கு அந்த தொழிலுக்குள்ளே ஈடுபடுத்துறதுக்கான மனநிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. இந்த தொழிலை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மற்றவங்கள்லாம் யாருமே இதை பண்ணுறதில்ல. பிசி எம்பிசி பார்ப்பனர்கள் மற்றவங்க இவங்கெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல இல்லையா? அந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ளே தான் அந்த தொழில் வந்து இருக்குது. அந்த மக்கள் தான் அதை பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த மக்களை மேலும் மேலும் அவங்கள அந்த தொழிலையே பண்ண வைக்கிறதுக்கான வேலையாக தான் இது போய் முடியும். இது வந்து அரசு தொழிலாக வந்து ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க. நான் எதுக்கு போயிட்டு படித்து கஷ்டப்பட்டு நான் எதுக்கு ஒரு நல்ல வேலையில் போய் உட்காரோம், படிக்காமலே எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கிது இல்லையா, நான் வந்து ஈஸியாக இந்த வேலையை போய் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களே மீண்டும் மீண்டும் அந்த தொழிலை செய்கிறதுக்கான ஒரு வழியை தான் இது ஏற்படுத்தும். அதனால இந்த தொழிலை அரசு தொழிலாக திமுக என்னைக்குமே ஏற்காது, அரசு தொழிலாக என்னைக்குமே ஆக்காது. என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக இதை வந்து திமுக செய்யவே செய்யாதுன்னு நான் நம்புகிறேன். இது அரசு தொழிலாக ஆக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல பேருடைய கண்களுக்கு வில்லன்களாக கூட தெரியும். ஆனால் இது அரசு தொழில் ஆக்கினா மீண்டும் மீண்டும் இது வந்து அந்த மக்களை குழியில தள்ளுறதுக்கு தான் சமம். அவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி அதை வந்து கவர்மெண்ட் வேலையை ஆக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா ஜாதி மக்களும் வந்து அந்த தொழிலை பண்ணுவாங்களா? எல்லாருமே அதை பண்ணுவாங்க, அவங்க மட்டும் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஓகே கவர்மெண்ட் வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் அதை வந்து மெயினாக பண்ணுறாங்கன்றப்போ வெளியிலிருந்து ஈஸியாக சொல்லிடலாம், இது வந்து அரசு தொழில் ஆக்கிட்டா நல்லது, அந்த மக்கள் அதுவும் ஒரு தொழில் தானே, அது வந்து ஒரு நாயை க்ளோரிஃபை பண்ணிடுறது. அது வந்து எவ்வளோ நல்ல தொழில், அவங்களாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ராவு பகல் மழை வெயில் காலம் அப்படின்னு சொல்லி உழைக்கிறாங்கன்னு க்ளோரிஃபை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய பணியை நம்ம வந்து போட்டுறோம், அவங்களுடைய உழைப்பை நம்ம வந்து போட்டுறோம். ஆனால் அந்த மக்கள் அங்கேயே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அவங்களுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அவங்கள மெதுவாக அந்த தொழில்களை விட்டு வெளியே வர வச்சு அவங்களுடைய பிள்ளைங்களையும் வந்து அடுத்த தலைமுறை வந்து ஒரு டாக்டர் ஆகவோ இன்ஜினியர் ஆகவோ ஒரு நல்ல ஒரு வேலைகளில் அவங்க போய் உட்காரணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து அவங்கள அங்கேயே இருக்க வைக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. அப்படி பார்த்தா அருந்ததியர்களுக்குன்னு தனியாக 3% உள்ளொதுக்கீடு வேறு கொடுத்தோம் இல்லையா, அது எதுக்காக கொண்டு வந்தோம்? அந்த மக்கள்லாம் படித்து இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்கிற இன்டென்ஷனில் தான் அதை கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இதை வந்து அரசு வேலையாக்கிட்டா அப்போ அந்த உள்ளொதுக்கீடு கொடுத்ததுடைய அந்த காரணமே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுதே இல்லையா. அது எதுக்காக கொடுத்தோன்ற மாதிரிலாம் ஆயிரும். அப்புறம் இந்த தொழிலை வந்து புனிதப்படுத்தி அந்த மக்களை மூல செலவை செஞ்சு அந்த மக்களை அதுலேயே இருக்க வைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த எதிர்கட்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஒரு கேள்வியை தூக்கிட்டு வந்துருவாங்க, இது வந்து அப்போ எல்லாரையும் நீங்கள் வந்து முன்னேற்றி கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த வேலையை யார் பார்க்கறது அப்படின்னு ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஏன் இந்த மேல் சாதி நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரைகள்னு சொல்கிறவங்க போய் பண்ண வேண்டியது தானே, ஏன் அவங்க மட்டுமே எதுக்கு பண்ணணும்? அப்படி இல்லையா, டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸை நோக்கி தான் போகணும். டெக்னாலஜி வச்சு குப்பை எழலாம், டெக்னாலஜி வச்சு மலத்தை க்ளீன் பண்ணலாம், டெக்னாலஜி வச்சு சாக்கடையை வந்து க்ளீன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். எதுக்காக வந்து மனுஷன் அதை பண்ணணும் இல்லையா? ஸோ டெக்னாலஜி வச்சு தான் நம்ம இனிமேல் ஃப்யூச்சரை வந்து எல்லா விதத்துலையுமே அணுகணுமே ஒழிய இந்த மக்கள் அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த இடத்துக்குள்ளேயே கொண்டு போய் சுருக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் அந்த மக்களுக்கு. அந்த மக்களுக்கு இந்த அரசியல் இதெல்லாம் பெருசாக தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, எங்களுக்கு வந்து இந்த வேலை எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வந்து இதுதான் தெரியும், இந்த பணம் எங்களுக்கு வந்து குறையக்கூடாது. இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ 23,000 ரூபா கிட்ட சம்பளம் இருந்துச்சு, இப்போ வந்து 16,000 ரூபா 17,000 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம இந்த ராம்கின்னு ஒரு கம்பெனிக்கு வந்து டெண்டர் விடுறாங்க. ஸோ டெண்டர் விடுறப்போ அந்த பணம் வந்து குறையுது அப்படின்றத வச்சு தான் அவங்க இந்த போராட்டங்களே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மேயர் பிரியா அவர்கள் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாங்க, சம்பள குறைவு இருக்காது. ஸோ இந்த இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு தனியாக கார்டு வேற கொடுப்பாங்க, தூய்மை பணியாளர் நல வாரியம் அப்படின்ற ஒரு கார்டு அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த கார்டு வச்சிருக்கவங்களை வந்து என்றைக்குமே யார் ஆட்சிக்கு வந்தாலுமே அவங்கள வேலையை விட்டு தூக்கவே முடியாது. இப்போ வேக்கன்சி வந்து காலியாக இருக்குன்னா புதுசாக யாராவது எடுக்கலாமே இல்லையே, அந்த ஏற்கனவே வேலையில் இருக்காங்க இல்லையா, அவங்கள என்னானாலும் வேலையை விட்டு தூக்கவே முடியாது. ஆல்சோ இந்த ராம்கின்ற கம்பெனி கிட்ட டெண்டர் விடுறப்போ
ப்ராப்பரான அக்ரிமெண்ட்ஸ் போட்டு, அதாவது இவங்களை வந்து வேலையை விட்டு தூக்குனா உங்களுடைய டெண்டர் கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ராப்பரான அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணி தான் டெண்டர் விடுறாங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்போ அவங்களுடைய பணி நிரந்தரம் அப்படின்றது உறுதி செய்யப்படும். ஆனால் எப்படிப்பட்ட ஹிப்போக்ரஸின்னு பாருங்களேன். நான் வந்து குறிப்பிட்ட நபர்களை சொல்ல விரும்பலை. அருந்ததியர்களுக்கு 3% உள் ஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுது போராட்டம் பண்ணின நபர்கள் இன்னைக்கு அந்த மக்களுக்கு அது அரசு வேலையாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்கன்னா இதுக்குள்ளே நடக்கக்கூடிய அரசியல் உங்களுக்கு புரியுதா? இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இதை திசை திருப்பி மக்களை எல்லாம் திமுகவுக்கு எதிரான மனநிலைக்கு கொண்டு போயிடணும், மக்களுக்கு அதிருப்தியை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த சங்கி கும்பலும் சேர்ந்துக்கிட்டு வந்து திமுகவுக்கு எதிரான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தொழிலை வந்து புனிதப்படுத்தி எங்க இது வந்து அந்த அந்த மக்கள் மட்டும்தான் செய்யணும்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்கங்க. அதை வந்து புனிதப்படுத்துகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தொழில் தானே, ஏன் அந்த புனிதமான தொழிலை நீங்களும் போய் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. ஏன் போய் பண்ணுங்க, ஏன் அது யாரும் பண்ணக்கூடாது, அந்த மக்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா, போய் பண்ணலாம் இல்லையா? பண்ண மாட்டாங்க. இவங்க அதை கேவலமாக பார்ப்பாங்க, மற்றவங்கெல்லாம் கேவலமாக பார்ப்பாங்க அந்த தொழிலை. அந்த கேவலமான தொழிலை அவங்க மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அதை அரசு வேலையாக்கி அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்கள அந்த தொழிலே இருக்க வச்சு அவங்க பிள்ளைங்களையும் அந்த தொழிலே இருக்க வச்சு அவங்கள அதை விட்டு வெளியிலேயே வர வைக்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய திட்டம் இல்லையா? அந்த மக்களுக்கு இது வந்து ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக தான் தெரியும், அவங்களுக்கான ஒரு பொருளாதார பிரச்சனையாக மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு அதை வச்சு மட்டும்தான் யோசிக்க தெரியும். ஏன்னா அவங்களுக்கு இந்த அரசியல்லாம் பெருசாக தெரியாது. அப்படி இருக்கிறப்போ இந்த முற்போக்கு பேசக்கூடிய நபர்களும் பார்த்தீங்கன்னா இதை வந்து அரசு தொழிலாக்கணும் அப்படின்னு சொல்லி திராவிட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களே இந்த மாதிரி இதை வந்து அரசு வேலையாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ திராவிட கொள்கைகளை என்னவா உள்வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி தான் நமக்கு வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் நடந்துச்சு இல்லையா? அந்த போராட்டத்தில் அந்த தொழிலாளர்களுடைய என்னென்ன கோரிக்கைகள் நியாயமாக அவங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் அவங்க வேணும்னு நினச்சாங்களோ அதை மட்டும்தான் கோரிக்கையாக வச்சு அவங்க வந்து போராடினாங்க. அந்த தொழிலை அரசு தொழிலாக்கணும் இல்லை வந்து அதை வந்து இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் யாருமே கோரிக்கை வைக்கலை. அது ஏன் வைக்கலை? இந்த தொழிலை அரசு தொழிலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கோரிக்கை வைக்கிறாங்க? இதை வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் என்னன்றது புரியும். எல்லா தொழிலும் சமம், எல்லா தொழிலுமே ஒன்று தான் அப்படின்லாம் வந்து உருட்டுன்னு உருட்டுவாங்க. மற்ற சாதிக்காரங்களும் இந்த தொழிலை பண்ண தான் செய்கிறாங்களேன்னு கூச்சமே இல்லாமல் முற்போக்கு பேசுகிற நபர்களே பேசுவாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னு சத்தியமாக புரியல. அப்படியா மக்களே? இந்த தொழிலை வந்து மற்ற சாதிக்காரங்களாம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த மக்களை மட்டும்தானே பண்ண வைக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் மட்டும்தான் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற வேலையை தான் இப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்போ அந்த மக்கள் மட்டும்தான் இந்த வேலையை திரும்ப செய்யணும், அவங்க பிள்ளைங்களும் இதையே தான் கையில் எடுக்கணும்னு சொல்லி தான் நிறைய முட்டாள்கள் நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த தொழில் வந்து சமமாக பார்க்கக்கூடிய தொழிலா? எல்லாருமே அந்த மக்களை சமமாக தான் நடத்துகிறாங்களா? அந்த தொழிலை சமமாக தான் பார்க்குறாங்களா? ஏங்க ஒரு குப்பையை எடுத்து அவங்க கிட்ட போய் கொடுக்குறப்போ கூட வேண்டாம் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்ற நபர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர்கள்லாம் முற்போக்கு பேசுகிறாங்க. அதாவது மக்களே, இதை மதுவந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த போராட்டத்துக்குள்ளே போய் அந்த மக்கள் கூட இருந்து அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. மதுவந்தியை பற்றி ஐயோ அவங்களாம் எப்படிப்பட்ட நபர்கள் இல்லையா? அப்போது இந்த மாதிரி நபர்கள்லாம் இந்த களத்தில் இறங்கி வராங்கன்னா அவங்க என்னவா நினச்சிட்டு வராங்க, அவங்க என்ன நரேட்டிவை செட் பண்ணணுன்றதுக்காக வராங்க. அப்போ நம்ம இதை வந்து தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த மக்களை வந்து இன்னுமே பல இடங்களில் தீண்டத்தகாதவர்களாக நடத்துகிறாங்க. ஐயோ தள்ளிப்போங்க, ஸ்மெல் அடிக்குது அப்படி இப்படின்லாம் வந்து தீண்டத்தகாதவர்களாக நடத்துகிறாங்க இல்லையா? இப்படி அவங்கள தீண்டத்தகாதவர்களாக நடத்திக்கிட்டு எல்லா தொழிலும் சமம்தான், எல்லாருமே அவங்கள சமமாக தான் பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி எல்லா தொழிலும் சமம் தான், அந்த தொழில் வந்து புனிதமானது, அது வந்து நல்ல தொழில் தான், அது ஒன்றும் ஒரு கேவலமான தொழில் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அது வந்து அரசு தொழிலாக இப்போ ஆக்கிட்டாங்கன்னா மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் அந்த வேலையை போய் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்கல்ல. அப்போ பேசக்கூடாது, அரசு வேலையாக்கணும்னு சொல்லி பேசக்கூடாது. அந்த மக்களை எப்படி எஜுகேட் பண்ணி அவங்களுக்கான சமூக அந்தஸ்து எல்லாமே உயரணும், அவங்களும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லி அதுக்கேற்ற அரசியலை தான் இங்கே பண்ணணும். அதுக்கேற்ற அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகளை மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த மக்களுடைய கோரிக்கையான பணி நிரந்தரம் இல்லைனா வந்து ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றத கார்பரேஷன்லேருந்து நிறைவேற்றிட்டாங்க. ஆனாலும் இதை கவர்மெண்ட் வேலையை ஆக்கியே தீரணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்த போராட்டம் நடக்கிறப்போ கூட டெம்பரரியாக கூட யாரையுமே புதுசாக ரெக்ரூட் பண்ணலை, யாரையுமே ரெக்ரூட் பண்ணி இந்த வேலைகளை செய்ய வைக்க முயற்சி பண்ணலை நம்மளுடைய கார்பரேஷன். இந்த மக்களே மீண்டும் வந்து அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்த யாருக்குமே கொடுக்காம கார்பரேஷன் வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த மக்களை வேலைக்கு போக விடாமல் ஆக்கி அந்த மக்களுடைய போராட்ட நோக்கத்தையே திசை திருப்பி அந்த மக்களை அங்கேயே உட்கார வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த எதிரில் இருக்கக்கூடிய இந்த கும்பல்கள்லாம். அந்த மக்களுடைய வேலை எந்த வகையிலுமே போயிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் நம்மளுடைய அரசாங்கம் கவனமாக இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல டெம்பரரியாக கூட யாரையுமே ரெக்ரூட் பண்ணலை. திமுக மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணமாக அந்த மக்களை குழியில் தள்ளாதீங்கயா. அடுத்ததான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிரில் இருக்கக்கூடிய இந்த கும்பல்கள்லாம்
நம்ம முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தப்போ வேற நிலைப்பாட்டில் இருந்தார், இப்போ வேற மாதிரி பேசுகிறாரு, வேற மாதிரி அவர் முடிவு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேணத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் 2021 அதிமுக அரசுக்கு எழுதின ஒரு லெட்டரை எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த லெட்டரை முழுசாக வாசித்தாலே முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்றது அதுலேயே தெளிவாக தெரியும். ஏதோ முதலமைச்சர் போன ஆட்சி காலத்தில் அவங்களெல்லாம் அரசு பணியாளர்களாக ஆக்குங்க, இந்த தொழிலை அரசு பணியாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருந்த மாதிரியும் அது திருச்சி பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க தப்பு தப்பா. நம்ம அந்த லெட்டர் லைட்டாக பார்ப்போம் பாருங்க. கடந்த 10 முதல் 12 ஆண்டுகளாக NULM திட்டத்தின் சென்னை மாநகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வந்த 12,000 பேரை திடீரென்று 12/1/2021 அன்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனையளிப்பதாக உள்ளது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த NULM திட்டத்தின் அடிப்படையில் சென்னை மாநகராட்சியில் பணியாற்றிட்டு வந்த தூய்மை பணியாளர்களாக இருந்தவங்க ஒரு 12,000 பேரை டக்குன்னு வேலையை விட்டு தூக்குனாங்க. அந்த 12,000 பேரை வேலையை விட்டு தூக்குனதை தான் முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்து இந்த லெட்டரை எழுதியிருக்காரு. இந்த NULM அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட்ஸ் மிஷன் அப்படின்றது தான் இந்த NULM திட்டம் அப்படின்றது. இப்போ இந்த NULM திட்டம் அப்படின்னா என்னன்னா அது ஒரு தினக்கூலிகள் அப்படின்ற அந்த கான்செப்ட்னு வச்சுக்கலாம். லைக் இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு சம்பளம்லாம் கிடையாது, புரியுதுங்களா? சம்பளம் கிடையாது, இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்பரான பெனிஃபிட்ஸ்லாம் கிடையாது. இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த திட்டத்தின் கீழே தினக்கூலிகள் மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, சரிங்களா? அந்த திட்டத்தில் யாரெல்லாம் வேலை பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்லெஸ் ஆன பீப்புள், அதாவது வீடுகள்லாம் இல்லாதவங்க, ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரிப்பட்ட நபர்களை அந்த திட்டத்தில் சேர்த்து அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குறைஞ்சபட்ச ஊதியத்தின் அடிப்படையில் இயங்குறது தான் அந்த NULM அப்படின்ற இந்த திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் இருந்து அந்த வேலையில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அதை பிரைவேட்டுக்கு அதை டெண்டர் கொடுக்குறப்போ இவங்கெல்லாம் நிறைய பேர் சேர்ந்து கேஸ் போடுறாங்க கோர்ட்டில். அந்த கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் கேஸ் எல்லாம் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு இந்த சர்வாதிகார அதிமுக ஆட்சி என்ன பண்ணிருச்சுன்னா உடனே அந்த மக்களை எல்லாம் 12,000 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்படி வேலையை விட்டு தூக்குனதுக்கு தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதை கண்டித்து தான் இந்த லெட்டரை அனுப்புனாரே ஒழிய நீங்கள் பிரைவேட் ஆக்கிட்டீங்க அப்படி இப்படின்லாம் இந்த லெட்டரை அவர் அனுப்பலை. அடுத்ததாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் எழுதியிருக்கிறத பாருங்கள். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி 12,000 பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தான் நம்ம முதலமைச்சர் இதை எழுதியிருக்காங்க. அந்த மக்களை அந்த வேலையிலிருந்து தூக்கிட்டீங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க தினக்கூலிகளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வருமானம், அவங்களோட வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்படும். அதனால அந்த மக்களை மீண்டும் பணியில் அமர்த்துங்க, அவங்களுக்கான பணி நிரந்தரத்தை அவங்களுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுங்க அப்படின்னு தான் முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இந்த பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி போட்டிருக்கிறத அரசு வேலையை ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் முன்னாடியே சொல்லியிருக்காரு பாருங்க. இதை வச்சு தானே லெட்டர்லாம் எழுதினாருன்னு சொல்லிட்டு இவனுங்க புதுசாக ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணுறானுங்க. அவங்க போட்டிருக்கிற கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரட்டும், ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னன்னாலும் பேசி முடிவெடுத்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. முதல்ல அவங்களுக்கான வேலையை கொடுங்கய்யா, அவங்க பண்ண வேண்டிய வேலையை கொடுங்க, அவங்களுக்கான பணி நிரந்தரத்தை உறுதி பண்ணுங்க அப்படின்னு தான் அவர் எழுதியிருக்கார். அன்னைக்கு அவர் என்ன அஷூரன்ஸை எதிர்பார்த்தாரோ எதிரில் இருந்த அதிமுக ஆட்சிக்கிட்ட, அந்த அஷூரன்ஸை இன்னைக்கும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் எந்த சமரசமும் பண்ணலை. உங்களுக்கான வேலைன்றது இங்கே இருக்க தான் செய்யுது. நீங்கள் இப்போ கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குது, உங்களை யாரும் வேலையை விட்டு தூக்க போகிறதில்ல, உங்களுக்கான ஊதியம் இருக்குது, உங்களுக்கு ஓய்வூதியம் இருக்கு, இன்னும் பல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு தூரம் அஷூரன்ஸ் கொடுத்து அந்த மக்களால ஏன் வர முடியவில்லை அப்படின்னா அவங்கள திசை திருப்பி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள். இவங்கெல்லாம் உள்ள புகுந்து அந்த மக்களை ரொம்ப மோசமான வழியில நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல இந்த நீலம் அமைப்பை சேர்ந்த ஒரு நபர் பேசுறத லைட்டா பாருங்களேன். அவர் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுகிறார் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க வேண்டியது இருக்கு. எனக்கு கொடுத்தா உனக்கு புண்ணியம். உங்க அப்பா 98 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தாரு, அந்த மாதிரி நீயும் உயிர் வாழணும். உனக்கும் மெரினால சமாதி வேணும்னா எனக்கு நீ குடு. ஏன்னா அன்னைக்கு மெரினால சமாதி கட்டு போராடினது உதயநிதியோ இன்ப நிதியோ கிடையாது, இந்த சேரி ஜனம் தான் போராடிச்சு. வேண்டும் வேண்டும் மெரினா வேண்டும்னு நம்ம தான் போராடணும், யாரும் போராடல. அந்த ஹைகோர்ட்டே பயந்ததுன்னா யாரை பார்த்து பயந்ததுன்னா சென்னையில இந்த சேரி ஜனத்தை பார்த்து தான் பயந்தது. எம்ஜிஆர் பீரியட்ல இதே மாதிரி தான் நடந்தது. பிஏ திறந்து விட்டாங்க அன்னைக்கு போராடினவங்க. அதே மாதிரி ரோட்ல பிஏ திறந்து விட எங்களுக்கு தெரியும், சாக்கடை தண்ணியும் இதுவையும் பிஏ திறந்து விட தெரியும். ஆனா அதை நாங்க பண்ண எப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான பேச்சு இந்த நபர் பேசுறாரு பாருங்க. இதை திறந்து விட எங்களுக்கு தெரியும், மலத்தை திறந்து விட எங்களுக்கு தெரியும்,
சாக்கடையிலையும் இதுலேயும் திறந்து விட எங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு மிரட்டல் இது? அது மட்டும் இல்லாமல் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை பார்த்து உங்களுக்கும் மெரினால இடம் வேணும்னா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசுறது முதல்ல ஒரு நாகரிகமான விஷயமா? அவர் மேலே உங்களுக்கு என்ன வெறுப்பு இருந்தாலும் அவரை வந்து இப்படி நீங்கள் பேசுவீங்களா? இந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனசு வந்துச்சு? முதல்ல இவங்க பண்ணக்கூடியது அந்த மக்களுக்கான அரசியல் கிடையாது. இவங்க இப்போ பேசுறதெல்லாம் வந்து அந்த மக்களுக்கான அரசியல் கிடையாது, அந்த மக்களுக்கான முன்னேற்றத்திற்கான விஷயம் கிடையாது. அந்த போராட்டத்துடைய நோக்கம் என்ன, அந்த போராட்டத்துடைய தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் மழுங்கிடுச்சு. அதை என்ன மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்க. இந்த விஷயத்த வெளியிலிருந்து சும்மா மேலோட்டமாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு திமுக மேலே கோபம் வரலாம். ஏன் இப்படி பண்ணுறாங்க, இதை வந்து டக்குன்னு நிறைவேற்றலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி தோணலாம். ஆனால் இதுக்கு உள்ள ஒரு பெரிய காரணம் இருக்குது. இது வந்து ஒரு கொள்கை முடிவு. இந்த கொள்கை முடிவை டக்குன்னுலாம் எடுக்க முடியாது. அரசு வேலையாக்குனா இது நம்மளுடைய கொள்கைக்கே எதிரானது அப்படின்றதுனால தான் திமுக அமைதி காக்குது. இதை வந்து அரசு வேலையாக என்றைக்குமே ஆக்க மாட்டாங்க, ஆக்கவும் கூடாது. முதலமைச்சருக்கு இப்படி ஆனால் மெரினாவில் புதைக்க இடம் கிடைக்கணும்னா எங்களை வந்து எங்களுக்கான வேலைகளை பண்ணி கொடுங்க அப்படி இப்படிலாம் பேசுகிறதோ, அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி சொல்கிறதுக்கே கடுப்பாக இருக்குங்க. எதுக்குங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க? ஒரு கண்ணியம் இருக்கா இவங்கக்கிட்ட? இந்த மாதிரி எவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து மலத்தை வந்து நாங்கள் கலந்து விடுவோம் இப்படிலாம் வந்து மிரட்டல் கொடுக்குறதும் என்ன மாதிரியான ஒரு மனநிலை திமுக மேலே? அப்போ இவங்களுக்கு எந்த மாதிரி வன்மம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதிமுக கூட இவ்வளோ வன்மத்தோடு செயல்படாது போல இருக்குங்க. இவங்க வந்து இந்த நீலம் இந்த அமைப்பு இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு கட்சி கிடையாது, இது வந்துட்டு ஒரு அமைப்பு. ஒரு அமைப்பு இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுகிறாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி ஒரு கொடூரமான மிரட்டல் விடுக்கிறார் அந்த நபர். அடுத்த வீடியோலையும் நம்ம இதை பற்றி தான் அநேகமாக பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா இன்றைக்கே வந்து விஜய் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருடைய பனையூர் ஆஃபீஸுக்கு இந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் பண்ணையார் அரசியல் அங்கே பண்ணியிருக்காரு, அவருடைய எலைட் அரசியலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு இந்த இஷ்யூவை பற்றி. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசணும். இந்த வீடியோவே ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இதை பற்றி பேசலாம். இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.